ஜெர்சி நம்பர் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளேயர் டேமியன் மார்டின். ஒரு பக்கம் ரிக்கி பாண்டிங், ஹெய்டன், கில்கிறிஸ்ட் மாதிரி பவர் ஹிட்டிங் ஜெயின்ஸ் இருந்தபோது எலகன்ஸோட கிரிக்கெட் விளையாடின ஒரு ஆர்டிஸ்ட் தான் டேமியன் மார்டின். கிரிக்கெட்னா பவர் அண்ட் அக்ரெஷன் மட்டும் இல்லாம டைமிங் அண்ட் எலகன்ஸ்னு நிரூபிச்ச ஒரு ஆட்டக்காரன் தலைவர். 1992ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா டெபியூட் ஆகுறாரு. டெஸ்ட்ல ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சாலிடான நம்பர் 4 பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 67 மேட்சஸ்க்கு 4400 ரன்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 46 இன்க்ளூடிங் 13 ஹண்ட்ரட்ஸ். ஓடிஐலையும் ஆசிஸ்க்கு ராக் சாலிட் நம்பர் 4 பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்காக 208 மேட்சஸ் விளையாண்டு 5346 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு 41 ஆவரேஜ்ல. லேட் 90s அண்ட் ஏர்லி 2000 அந்த எரால இருந்த பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா 41 ஆவரேஜ் வச்சிருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். 2003 ஆஸ்திரேலியன் வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட்ல டேமியன் மார்டின் இருந்தாரு. ஃபைனல்ல இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 88 ரன் அடிச்சு ஒரு மேசிவ் டோட்டலா ஸ்கோர் போர்ட்ல போறதுக்கு தலைவன் ஒரு மெயின் ரீசனு. அது மட்டும் இல்லாம ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்பவுமே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க. பட் ஆனா டேமியன் மார்டின் ரொம்ப ராக் சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஏசியன் ட்ராக்ஸ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தலைவன் ஆஸ்திரேலியாவுக்கு இப்ப எப்படி மேட்ச்லோ அந்த மாதிரி அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பிக் மேட்ச் பிளேயரா இருந்திருக்காரு. எப்பெல்லாம் ஆஸ்திரேலியா வந்து குரூஷியல் ஸ்டேஜ்ல இருந்திருக்கோ அப்பெல்லாம் ஆஸ்திரேலியாக்காக ஒரு நிதானமான இன்னிங்ஸ் ஆடி டீமை கரை சேர்த்திருக்கான். 2001ல விஸ்டம் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காரு மார்டின். தன்னோட பீக் ஃபார்ம்ல இருக்கும்போதே 2006 ஆஷஸ் பாதியிலேயே ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓவராலா டேமியன் மார்டினோட கிரிக்கெட்டிங் கரியரை டிஸ்கிரைப் பண்ணணும்னா அவரு த ஃபர்காட்டன் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட். நெக்ஸ்ட் எந்த பிளேயரை பத்தி பேசலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.